ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரமோ. மயில் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயில், நீ பெரிய ஆஃபீஸ் வரைக்கும் தான் போயிட்டு வந்த, அங்கே போய் என்ன டயர்டுன்றாங்க. ஆமாம் மாமா, இப்போ நீங்கள் கூட தான் அங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு என்ன டயர்டு இருக்குது தானே செய்யும். அதே மாதிரி தான் மாமா, உங்களுக்கு ஒரு இது எனக்கு ஒரு இதெல்லாம் சரிங்களா, எல்லாருக்குமே டயர்ட்னஸாக தான் இருக்கும். என்னவோ உங்களுக்கு மட்டும் தான் டயர்டாக இருக்கும், எனக்கு டயர்டாக இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னமாம்மா பேசுகிறீங்க நீங்கன்றாங்க. நீங்கள் பேசுகிறதே சரியில்லை, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்குன்றாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டன்றாங்க, இது உங்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்கிற மாதிரி பேசாதீங்க மாமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மயிலை கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. மயில, நான் சாதாரணமாக தானே பேசுனேன், நீ இந்த அளவுக்கு கோவப்படுற, நீங்கள் கோவப்படுற மாதிரி பேசுனா கோவப்படுறது வேற என்ன பண்ணுவாங்கன்றாங்க. உங்களுக்கு மட்டும் டயர்ட்னஸ் இல்லை, எங்களுக்கெல்லாம் டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு இதை பேசாதீங்க மாமா அப்படின்னு திட்டிட்டு தூங்கிடுறாங்க. சரவணன் இருந்துட்டு திடீர்னு மயிலுக்கு என்னாச்சு, ஏன் மயில் இப்படி பேசுறான்னு அப்படின்னு சொல்லிட்டேன், ஏன் இவ்வளோ கோவப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரொம்ப யோசனையில் இருக்காங்க. ஒருவேளை டயர்டாக இருக்கும், அதனால தான் இப்படி பேசியிருக்கா போல, நாமளும் அப்படி சொல்லியிருக்க கூடாதுன்ட்டு சரவணன் ஃபீல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன் பார்த்தீங்கன்னா மயிலுக்கு காலெல்லாம் அமுத்தி விட்டுறாங்க. அதெல்லாம் பார்த்தோன்னே மயிலுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுது. சாரி மாமா, நான் ஏதோ டென்ஷனில் பேசிட்டேன், இருக்கட்டும் மயிலு நீ தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.